விசாரணைகள் ஒவ்வொரு நாளும் இடம்பெறுகின்ற விசாரணைகள் இப்பொழுது 72 மணித்தியாலங்கள் அவர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இன்று வெள்ளிக்கிழமை. ஆகவே இன்று அந்த 72 மணித்தியாலங்கள் நிறைவு பெற்றாலும் கூட நாளைய தினம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை போயா. ஆகவே 3 நாட்கள் இருக்கின்றது விசாரணைக்கு. தொடர்ந்து அடுத்த 3 நாட்களையும் பயன்படுத்திக் கொள்ள வசதிகள் சிஐடியினருக்கு இருக்கின்றது. ஆகவே 3 நாட்கள் மாத்திரமல்ல, அந்த 3 நாட்கள் முடிந்தும் சனி, ஞாயிறு, திங்கள் போயா தினத்துக்கும் விசாரணைகள் இடம்பெறும் என்று தான் சொல்லப்படுகின்றது. விமல் வீரவன்ச கூட இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அதே போல நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் என்னவென்றால், சலே உட்பட புலனாய்வு பிரிவினர் யுத்த காலத்தில் எல்டிடி இயக்கத்துக்கு எதிராக பல ஆயுத குழுக்களை உருவாக்கினார். அந்த ஆயுத குழுக்களில் இந்த சாரானும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். காரணம், சாரானுடைய குழுவினரும் அல்லது அவரை தெரிந்தவர்கள், அவர் உட்பட பலர் இந்த ஆயுத குழுக்களில் இருந்தார்கள். எல்டிடிக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள், களத்தில் இறங்கி. அப்படியான நிறைய கதைகள் இருக்கிறது தானே. அது நாங்கள் நேற்றைய நிகழ்ச்சியில் பேசினோம். ஆனால் இன்று விமல் வீரவன்ச அந்த விஷயத்தை ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார். விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக தகவல்களை திரட்ட சாரான் போன்றவர்கள் அப்பொழுது பயன்படுத்தப்பட்டார்கள். அது உண்மைத்தான். அதற்காக சலே விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவரா? அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவரா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அது புலனாய்வு பிரிவு என்றால் அப்படித்தான். பிரபாகரன் அவர்களோடும் புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்களோட எங்களுடைய புலனாய்வு அதிகாரிகள் அவர்கள் பற்றின முழுமையான தகவல்களை திரட்டுவதற்கு அந்த குழுக்களிற்குள்ளேயே இருந்தார்கள். அப்படியெல்லாம் பல விஷயங்கள் என்று போட்டு உடைத்திருக்கிறார். ஆகவே எதைப்படியோ சஹரானை சலேவுக்கு ஏற்கனவே தெரியும் என்பதை நாங்கள் மாத்திரமல்ல, இன்று விமல் வீரவன்சமும் அவருடைய வாயாலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் அந்த வாய்ஸ் கட்டை பார்த்துவிட்டு வரலாம். ராஜ்‍ය බිඳ වැට්ටවීම ඒක කරන්නේ බොහොම සියුම් විදියට. රාජ්‍ය බිඳවට නම් රාජ්‍යයේ තියෙන කණු, බලකණු, ඓතිහාසික බලකණු ඒවා එකින් එක දුර්වල කරන්න ඕන. ඒවා එකින් එක බිඳ වට්ටන්න ඕන. ඒවා එකින් එක දුර්වල කරලා දුබල කරලා කඩා වැටෙන මට්ටමකට පරිවර්තනය කරන්න ඕන. රාජ්‍යයේ වගකීම ගත්තු ආණ්ඩුවක් ඒක කරනකොට වෙන කෙනෙක් ඒක කරනවා වගේ නෙවෙයි. රාජ්‍යයේ වගකීම හරියට දෙමාපියන්ට දරුවෙක් හදාගන්න ගත්තා වගේ, තමන්ගේ දරුවා ඇතිදැඩි කරන්න බාරගත්තා වගේ, රාජ්‍ය නැමැති දරුවාගේ වගකීම බාර ගන්නා වූ ආණ්ඩුවක් ඒ තමන්ගේ දරුවා නැමැති රාජ්‍ය